வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி சிம்பிள் பட் சூப்பரான சிக்கன் சூப் செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 150 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதை சேர்த்திட்டு அதில் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்த போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு கேரட்டை நான் இந்தளவுக்கு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த அடி பாகம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு, காரம் பார்த்திங்கன்னா சில்லி பவுடரும் பெப்பரும் தான். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு காரமாக வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்தணும். ஒருவேளை நீங்கள் எடுக்கிற சிக்கன்லேயே வந்து உங்களுக்கு ஃபேட் ஸ்கின் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம தனியாக ஆயில் சேர்த்த வேண்டியதில்லை. அதுவே நல்லா நமக்கு வந்து ஃபேட் செக்ரீட் ஆகும். இதை வந்து நம்ம மூடி வச்சு இந்த சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். அதுக்கப்புறமா அந்த சிக்கன் பீசஸை மட்டும் தனியாக எடுத்து அதை வந்து நம்ம பிச்சு போட்டு புல் பண்ணணும். அந்த கிளிப் வந்து சரியாக ரெக்கார்ட் ஆகாமல் மிஸ் ஆகிடுச்சு, சாரிங்க. பார்த்தீங்கன்னா புல் பண்ண சிக்கன் இந்த மாதிரி இருக்கும். அதை மறுபடியும் நம்ம பேன்குள்ளேயே போட்டுடலாம். போட்டுட்டு அதில் சோய் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் டொமேட்டோ கெச்சப் வீட்டில் செஞ்சது நான் எடுத்திருக்கேன். அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 1 கப் தண்ணி இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை மறுபடியும் குக் பண்ண போகிறோம். இன்னொரு 15 மினிட்ஸுக்கு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம ஒரு முட்டையை வந்து நல்லா அடித்து வச்சுருக்கோம். அந்த முட்டையை எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். முட்டை அப்படியே ஒரு இடத்துல வந்து அது அப்படியே நின்றக்கூடாது வேகாமல். ஸோ அது வந்து அப்படியே ஃபுல்லாக பீட் பண்ண மாதிரியே ஊற்றி கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்டிர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு சூப் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஃபைனலி இதுக்கு வந்து நம்ம மின்ட் லீவ்ஸ் வச்சு இதை கார்னிஷ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஹாட்டாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். சளிக்கு ரொம்ப நல்ல ரெமெடி, எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.